ஹாய் ஜெரி குக்கரி. இன்றைக்கி ஒரு சின்ன மினி விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க ஒரு அந்தனியார் கோயிலுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்டே பண்ணுறதுக்காக போகிறோம். நைட் ஸ்டே. அதுக்காக பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுட்டேன். வடை போடணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா உளுந்து ஊற வச்சுருக்கேன். அது தேவையான காய்கறியும் கட் பண்ணிட்டேன். இப்போ பொங்கலுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி பச்சை மிளகா உப்பு போட்டு அதையும் ஒரு 4 விசில் வச்சுருவோம். ஒரு சைடு பருப்பு வந்துட்டுருக்கு. அது கூட என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையும் போட்டுருவோம். இப்போ உளுந்துக்கு மாவு அரைச்சாச்சு. அதுக்கு தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் போல் மிளகு, வேறு எதுவுமே போடல. உப்பு போட்டு இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வடையும் போட ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆச்சு. சாம்பார் தாளித்து வச்சாச்சு. பொங்கலும் தாளித்து வச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணிடுவோம். சுட வெண்பொங்கல் பார்த்தீங்களா, முந்திரி போட்டு நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மண் சட்டியில் வச்ச சாம்பார் நல்லா கடுகு வெங்காயம் எல்லாம் தாளித்து போட்டு நல்லா இறக்கி வச்சுருக்கேன். அது கூடயே உளுந்த வடை மிக்சியில் தான் அரைச்சேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அது கூடயே தேங்காய் சட்னி. இவ்வளவு தான் இன்றைக்கி நைட் டின்னர். நாளைக்கு வேறு ஒரு பார்ப்போம்.